இன்றைய நாளுக்கான 2வது ப்ரோமோ ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அதாவது நம்ம எல்லாருக்குமே தெரியும், இப்போ ராஜா ராணி டாஸ்க் தொடங்க இருக்கிறதுனால இப்போ எல்லாரையும் சூப்பர் டீலக்ஸில் உட்கார வச்சுட்டு அவங்க வந்து அந்த ஹாலை சரி பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ சூப்பர் டீலக்ஸில் எல்லாருமே ஒன்றா உட்காரும்போது பார்வதிக்கும் விக்கலுக்கும் ஒரு பிரச்சனை உருவாகுது. இந்த இவங்க வந்து கண்ணு இது அடிபட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வேலைகளை வந்து இவங்க குறைச்சிக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு டாக்கிங் ஏற்படுது. என்னன்னா மட்டும் நீ பேசுறியே அப்படின்னு பார்வதி இப்போ கோவத்தில் வராங்க. நீங்கள் உங்களுக்கெல்லாம் தெரியாத ஒரு விஷயம் சொல்கிறேன். போன வாரம் வந்து கெமிக்கு வந்து தோல் அலர்ஜி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 நாள் ஓய்வில் இருந்தாங்க. நமக்கு தெரியவே இல்லை, ஏன்னா அவங்க இருந்தாலும் இல்லைனாலும் நமக்கு தெரியாததுனால தெரியல, மெடிக்கல் எமர்ஜென்சி போயிருக்காங்க. பட் பார்வதி வந்து இன்னும் அந்த கேமில் ஆடுறாங்க. இப்போ இந்த விஷயங்கள் வரும்பொழுது பொறுப்பாக பண்பாக பேசுகிறீங்க, அவங்க பொறுப்பாக பண்பாக வளர்த்துருக்காங்க அப்படின்னு. இது வந்து ஒன்றும் தவறான வார்த்தை மாதிரி எனக்கு தெரியலையே. பொறுப்பாக பண்பாக வளர்த்துருக்கான்னு தானே சொல்கிறாரு. என் வளர்ப்பை பற்றி ஏன் பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லி பயங்கர டெம்டேட் ஆகிறாருங்க விக்கல் விக்ரம். அதாவது விக்கல் விக்ரமுக்கு தெரிஞ்சிடுச்சு, நம்ம ஒரு 3-4 வாரம் ஏதோ காமெடிங்கிற பேர்வையில் ஏதோ ஒரு விஷயங்கள்லாம் பண்ணோம், ஆனால் எதுவுமே மக்கள் பார்வைக்கு போகலைங்கிறத அவர் எப்படியோ கண்டுட்டார். அதனால் நாம் வந்து வழக்கம் போல் நாம் வெளியில் தெரியணும்னா ஒரே விஷயம், பார்வதி கூட வம்பு இழுக்கிறது தான் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான இந்த வளர்ப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம். இது சீசன் 4 நீங்கள் பார்த்துருக்கலாம். வளர்ப்பு சரியில்லை அப்படின்னு ஆரியை பற்றி சம்யுக்தா பேசுவாங்க. அது ஒரு மிகப்பெரிய பேசு பொருளாச்சு. அந்த மாதிரி இது ஒரு பேசு பொருளாக ஆகும் அப்படின்ட்டு அந்த வளர்ப்பு தெரியலன்னு பேசிட்டீங்களே கம்ருதீன் அப்படிங்கிற மாதிரி பயங்கர ஹாஷாக பேசிகிட்டு இருக்காரு. ஆனால் அவர் கம்ருதீன் ஒன்றும் தவறான ஒரு விஷயத்தில் சொன்ன மாதிரி தெரியல. ஏன்னா இவர் பயங்கரமாக மாக்கிங்லாம் பண்ண கற்றுக்கிட்டார். இப்போ புதுசாக விக்கலே நீ எது செஞ்சாலும் ஃபேக் மாதிரியே தெரியுதியா, ஏன்னா நீ வாழ்ந்த இல்லையா, அது வாழ்க்கையா இது வாழ்க்கையா?